Hello friends. ஸோ இந்த வீடியோவில் வந்து அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே நேம் தான், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மீனிங் தான் ரெண்டுத்துக்குமே. சம்டைம்ஸ் கொஷினில் வந்து அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு இந்த மாதிரி அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேட்குறதுக்கு பதிலாக ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்குறதுனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே நேம் தான். ஸோ டேட்டா கொஷினில் போயிடலாம். கம்பெனி இஸ் கன்சிடரிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 10 lakh rupees இன் அ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒரு கம்பெனி வந்து 10 லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த ஃபாலோவிங் இன்கம் ஃபோர்காஸ்ட், அதாவது அவங்க இந்த கம்பெனியில் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவங்க கம்பெனியில் டெப்ரிசியேஷனுக்கும் டேக்ஸும் பே பண்ணதுக்கப்புறமா வந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்த அமௌண்ட்டில் நம்மளை வந்து ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடையும் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடையும் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு மெத்தடும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னுடைய டைப்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா அது உள்ளே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 ஃபார்முலாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏஆர்ஆர் அப்படின்றது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே நேம் தான். ஸோ இதோடைய ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங் மல்டிப்ளைட் பை 100 டிவைடட் பை ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரிஜினலாக அவங்க கொடுத்துருக்க இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 10 lakh தான் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 10 lakh நம்ம டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணி ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங் கண்டுபிடிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஒர்க்கிங் நோட் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஸ்கூல் படிக்கும்போது 12th படிக்கும்போது இந்த குட்வில்லுக்கு பண்ணியிருப்போம், பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வந்துட்டு அந்த எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வருஷத்துடைய ப்ராஃபிட் ஆட் பண்ணி எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்தை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட். அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். குட்வில்ல பண்ண அதே மெத்தடை தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஏர்னிங் ஆஃப் 5 years, அந்த 5 yearsல அவங்க கொடுத்துருக்க அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே நம்ம போட்டுட்டு 5ஆல் டிவைட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு 2 lakh கிடைக்கும். இந்த 2 lakhோட இந்த 10 lakh கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 20% அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் சப்டிவிஷன் வந்து ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். ஸோ ஆவரேஜ் அப்படின்னாலே அது இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட்டில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஆவரேஜ் அப்படின்னாலே நம்ம 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபார்முலா தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்னா ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கீழே ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும். அதுதான். ஸோ அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இது வந்து மேலே கால்குலேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் ஆன் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ 100 அப்படின்னு போட போகிறோம். ஸோ ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த 2 lakh நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு சின்னதாக ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டு. ஸோ வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம 2ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எதை வச்சு டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரிஜினலாக அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதான் கொஷினில் கொடுத்த அந்த ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்கல்ல 10 lakh, அந்த 10 lakhோட ஸ்க்ராப் வேல்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஏதாவது நெட்வொர்க்கிங் கேபிட்டல் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. கொஷினில் கொடுத்தது சம்டைம்ஸ் இது கொஞ்சம் 15 மார்க்கில் ட்விஸ்டடாக கேட்குறாங்க அப்படின்னா அடிஷ்னல் நெட்வொர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தனியாக கொடுப்பாங்க, அது கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம ஸ்க்ராப் வேல்யூ மைனஸ் பண்ணுற அதே ஸ்க்ராப் வேல்யூ தான் இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காததுனால டேரெக்டாக நமக்கு ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு 10 lakh minus 0 divided by 2 plus 0 plus 0. ரீசன் என்னென்னா கொஷின் அதை பற்றி நமக்கு எதுவுமே கொடுக்கல, ஆனால் ஃபார்முலா எழுதுகிறப்போ இது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து எழுதி ஆகணும். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 lakh கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 lakh இந்த ஒர்க்கிங் நோட்டில் கண்டுபிடிச்சதையும் இந்த 5 lakh டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணோன்னா 40%. இந்த அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டேரெக்டாக வந்து நம்ம எத்தனை பீரியட் ஆஃப் டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த இதில் என்னென்னா எத்தனை பர்சன்டேஜ் நம்ம எடுப்போம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வந்து ஆனுவல் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் படி பார்த்தா நமக்கு 20% நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதே மாதிரி இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் படி பார்த்திங்கன்னா 40% கிடைக்கும். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர்.